கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜவஹர் சார். இப்பொழுது நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கம் சார். Good morning to all. இன்றைய நட்பு தினத்தில் ரோட்டரியின் சிறப்பான சர்வீஸ் அபோவ் செல்ஃப் என்ற கொள்கையை தாங்கி சிறந்த சேவைகள் ஆற்றிக் கொண்டிருக்கும் ரொட்டேரியன்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாபு டைம்ஸ் என்ற உங்களுடன் சந்திக்கும் நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த ரீலா இன்ஸ்டிடியூட் பணிபுரியும் டாக்டர் தீபா ஸ்ரீ அவர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் இன்று சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள டிஸ்ட்ரிக்ட் ட்ரெய்னர் பிடிஜி ரமேஷ் பாபு, நம்முடைய சீஃப் அட்வைசர் பிடிஜி மணி சார், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் ஐபிடிஜி மணிமாறன், district advisor PDG Gobi, and all PDGs, district governor elect Balaji, district governor nominee Selvanathan, தலைவர்களை கூட்டு வந்து அது வந்து மீட்டிங் போடுறாங்க. பிடிஜி ஒளிவண்ணன், பிடிஜி மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே சிறந்த ஸ்பீக்கர்ஸ், இவங்களை எல்லாம் கூட்டி ஒரு மாவட்டத்துக்கு ஈக்குவலா ஆவரேஜ் ஆனந்தன் தலைவர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வலங்கைமான் ரோட்டரி சங்கம், வலங்கைமான் ரோட்டரி சங்கத்தில் ஒரு ப்ராஜெக்டை, அதாவது ஆதரவற்ற விதவைக்கு ஆடுகள் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அந்த வருடம் அவர் சங்கத்தில் அந்த ஆடுகளை கொடுத்து வருகிறார்கள். அந்த வலங்கைமான் ரோட்டரி சங்கத்திற்கு இந்த சிறப்பான திட்டத்திற்கு ஏற்படுத்திய பிரசிடென்ட் ராஜராஜ சோழன் மற்றும் உதவியாளர் காதர் பாட்சா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் சிறந்த திட்டத்தை செயல்படுத்துங்கள். ஒரு ரொட்டேரியனாக இருந்து சிறந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்தில் நம்முடைய பாசிட்டிவ் பப்ளிக் ஹெல்த்தில் சிறப்பான கருத்தரங்குகள் 2 நடத்தப்பட்டன. பிரிவென்டிவ் கேர்ல வந்து நீங்க கேன்சர் ப்ரொசஸ் அவேர்னஸ் கேம்ப் அந்த நடத்திய ஜிப்பரை சேர்ந்த டாக்டர் சிராக் அவர்கள் மூலம் அவேர்னஸ் கேம்ப் ஒன்று நடத்தினார்கள். இதில் மண்டலம் 1 ஜோன் 1 சேர்ந்த அனைத்து சங்கங்களும் சேர்ந்து நடத்தியது. இதற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த டிஸ்ட்ரிக்ட் கேன்சர் அவேர்னஸ் சேர்மன் முத்துராமன் சார் அவர்களும் ஏஜி ஆனந்த் சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சீரியல் டாக் என்ற வகையில் மிக சிறந்த ஸ்பீக்கர்ஸ்களை அழைத்து வந்து பாசிட்டிவ் பப்ளிக் ஹெல்த் அதில் பிரிவென்டிவ் சேர்மன் ரங்கராஜன் சார் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அதில் லைஃப் ஸ்டைல்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நேற்றைய தினம் டாக்டர் JS ராஜகுமார் அவர்கள் மிக சிறந்த ஒரு உரையை ஆற்றினார்கள். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ரங்கராஜன் டிஸ்ட்ரிக்ட் ரங்கராஜன் அவர்களுக்கும் லைஃப் ஸ்டைல் அவேர்னஸ் சேர்மன் டாக்டர் வி முத்து அவர்களுக்கும் எங்களது மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அடுத்த வாரம் 15/8 உங்களுக்கு இதயம் காப்போம் குடும்பத்துடன் நலவுடன் வாழ்க என்ற தலைப்பில் டாக்டர் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட், சிறந்த தமிழகத்தில் தலை சிறந்த டாக்டர் ஒருவரான டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் வந்து பேச இருக்கிறார்கள். 15/8 அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் கூட பார்த்தா நான் பாபு ஃபேமிலி மீட் அப்படின்னு போட்டேன். நம்ம ஆளுகளுக்கு குடும்பம்னு சொன்னாவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் என்னன்னு தெரியல, கூட்டம் குறைஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்த கூட்டம் லாஸ்ட் கூட்டத்தை விட இந்த இடம் கூட்டமா கம்மியா இருக்கு. உதவியாளர்கள் அனைவரும் எந்தெந்த பிரசிடென்ட் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க நீங்க பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏன் வரல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க கேட்கலாம். ஏன்னா இது என்ன சேஞ்ச், எதனால காரணம், நம்ம வந்து இந்த மீட்டிங் நடத்தி ஒவ்வொரு வாட்டியும் போன லாஸ்ட் மீட்டிங்ல வந்து 360 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க. இந்த வாட்டி 188 பேர் தான் இருக்கு. 50% தான் அட்டெண்டன்ஸ் வருது. அதனால வந்து இது எதனால இந்த கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம அடுத்தது மீட்டிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். இது போல ப்ராஜெக்ட்ல சிறந்த பப்ளிக் சர்வீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 5வதாக நம்முடைய குறுங்காடுகள்
குறுங்காடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிறப்பான ஒரு மாவட்ட அளவுல மட்டும் இல்லாம மாநில அளவில் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த திட்டம் உள்ளது. இதுவரைக்கும் 48 சங்கங்கள் சுமார் 8,23,800 சதுரடியில வேலையில தொடர்பு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இந்த வாரத்தில் ஆர்சி ரோட்டரி கிளப் ஆஃப் மருதூர் சங்கம் 1,32,200 சதுரடி சுமார் 4 ஏக்கருக்கு மேல இடத்தை தேர்வு செய்து தன பணியை துவக்கிட்டாங்க. அந்த சங்கத்தின் தலைவர் பிரின்ஸ் அவர்களுக்கும், சார்ட்டர் பிரசிடென்ட் பஞ்சாபகேசன் அவர்களுக்கும், சார்ட்டர் மெம்பர் இதுக்கு சிறந்த உதவி என்ற முத்துக்குமார் அவர்களுக்கும், ஏஜி ரங்கசாமி அவர்களுக்கும் எனது நன்றியினை கொடுத்திருக்கிறேன். அடுத்ததாக மயிலாடுதுறை பிரைடு சங்கத்தில் 1,24,000 சதுரடி அவர்களும் அந்த சிறப்பாக வேலையை துவக்கி விட்டார்கள். அதன் சங்கத்தின் சார்ட்டர் பிரசிடென்ட் வேலாயுதம், அந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர் பாண்டியன் மற்றும் உதவி ஆளுநர் ரவிக்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த குறுங்காடுகளுக்காக சிறந்த இடத்தை தேர்வு செய்து அடுத்த வாரம் வேலையை தொடங்க உள்ள மயிலாடுதுறை ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை 75,000 சதுரடியில் தனது பரசலூர் கிராமத்தில் ஆகஸ்ட் 15 என்று துவக்குவதற்காக உள்ளார்கள். அதற்காக இந்த பிரசிடென்டின் தலைவர் துரை மற்றும் கம்யூனிட்டி சர்வீஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ராமன், டிஸ்ட்ரிக்ட் செல்வநாயகம், உதவி ஆளுநர் ரவிக்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பாண்டிச்சேரி ஆர்எஸ்டி இந்த நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய இடத்தை தேர்வு செய்து அடுத்த வாரத்தில் வேலையை கொள்ளார்கள். அதற்காக ஏற்பாடுகள் செய்து வரும் பிரசிடென்ட் தையல் நாயகி மற்றும் ஏஜி வைத்தியநாதன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறுங்காடுகளை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை 4:30 மணிக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்றோம். இதுல எல்லா பிரசிடென்ட் செக்ரட்டரி மெம்பர்ஸ் நீங்க கலந்துங்க. அதனால உங்களுக்கு அந்த ஆப்ல எந்தெந்த கிளப், எந்தெந்த சங்கங்கள் எவ்வளவு சதுரடியில எந்த இடத்துல வேலையை செய்யறாங்கன்னு அந்த ஆப் உள்ளார போனா உங்களுக்கு காமிக்கும். நீங்க அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா போகும்போதே உங்களுக்கு வழிகாட்டும். அப்படிப்பட்ட ஆப்பை நாளைக்கு வெளியிடுறோம். நாளை மாலை ஒரு சுமார் 4:30 மணி அளவில் இந்த ஆப் ரிலீஸ் ஜூம்ல நடக்குது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதனால சிறப்பா செயல்பட்டு அனைவருக்கும் எங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறோம். நம்முடைய அவார்டு நிச்சயமாக கடந்த ஜூலை மாதத்துக்கான அவார்டு நாங்கள் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அவார்ட்ஸ் சேர்மன் பூங்குன்றன். அடுத்த தேதி விரைவில் அறிவிப்போம். அவர்கள் அந்த அவார்டை பெறுவதற்கு நிச்சயமாக அனைத்து தலைவர்களும் போட்டியோட ஆர்வத்தோடு செயல்பட்டதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த மாதத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சங்கத்தை சேர்ந்த பிரசிடென்ட் நந்தகுமார் அவர்கள் $1000 செலுத்தியுள்ளார்கள். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வேளையில் ஒரே ஒரு புதிய என்னுடைய கருத்தை பதிவு செய்து இந்த அடுத்ததாக நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சம்பவத்தை நான் அந்த கதை ஒண்ணு சமீபத்தில் படித்தேன். அது கதை கூட இல்லை, சிறந்த ஒரு கருத்துள்ள ஒரு சம்பவம் தான் சொல்லலாம். ஆனா இந்த கதைக்கும் இப்ப மாவட்டத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிறதுக்கும் நிச்சயமா எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த கதையை யாரும் அதோட தொடர்பு கொண்டுக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஒரு கப்பல்ல ஒரு மாலுமி இருக்கிறார். அந்த மாலுமி வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, அந்த 3 வருஷம் கழிச்சு சீல இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் அப்பதான் சாப்பிடுறாரு. அது சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அன்னைக்கு அந்த கேப்டன் அதை பார்த்துறாரு. அவர் மேல கொஞ்சம் அந்த கேப்டனுக்கு என்னன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு நைட்டு லாக் புக், அதாவது லாக் புக்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணியை பத்தி அந்த வேலை செஞ்சதை பத்தி எழுதணும். அது அந்த கப்பலோட ஓனர் இல்ல அந்த ஆபீஸ்க்கு போவாங்க, கம்பெனிக்கு போயிடும் அந்த லாக் புக்குங்கிறது. அந்த லாக் புக்ல என்ன எழுதுறாரு, அந்த கேப்டன் எழுதுறாரு, அந்த முடிச்ச நைட்ல மாலுமி இன்றிரவு குடித்திருந்தார் அப்படின்னு குடித்து விட்டு குடித்தார் அப்படின்னு எழுதுறாரு, குடித்திருந்தார் அப்படின்னு எழுதுறாரு. இது அந்த மாலுமிக்கு ஒரு டிகிரேட் மாரி தான். மாலுமி என்ன சொல்றாரு, ஐயா இதே மாதிரி எழுதாதீங்க கேப்டன்ட்ட போய், இது என்னோட வேலையை பாதிக்கும், என்னோட ப்ரொமோஷன் போகும், நான் இன்க்ரிமெண்ட் போறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார். நான் 3 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி. ஆனா அந்த கேப்டன் என்ன பண்றாரு, ரொம்ப முடியாது, இன்னைக்கு நீ சாப்பிட்டது உண்மை, அதனால நான் அதை எழுதிடுவேன்
அப்படின்ட்டு எழுதிட்டார். இது நடந்து அன்னைக்கு முடிஞ்சது. மாலுமிக்கு ரொம்ப வருத்தத்தோட அன்னைக்கு தூங்க போயிடுறார். நெக்ஸ்ட் டே மறுநாள் மாலுமி ஒரு கப்பலை அவர் மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு அந்த லாக் புக் எழுதுற டியூட்டி மாலுமி கைக்கு வருது. மாலுமி அந்த லாக் புக்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா, கேப்டன் இன்று இரவு குடிக்கவில்லை அப்படின்னு எழுதுறாரு. அந்த லாக் புக்ல நம்முடைய கப்பலுடைய கேப்டன் சச்சன் அவர் பேரை போட்டு இந்த இரவு குடிக்கவில்லைன்னு எழுதுறாரு. இது பார்த்துட்டு கேப்டன் பார்த்துட்டு, நான் இன்னைக்கு குடிக்கிறது இல்லை, ஆனா நீ எழுதுறத பார்த்தா மற்ற நாள்லாம் குடிச்சிட்டு இன்னைக்கு நான் குடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் இன்னைக்கு நீங்க குடிக்கலன்னு தான் எழுதியிருக்கேன், இதுதான் உண்மை, அதனால இன்று நீங்க குடிக்கல அப்படின்னு தான். கேப்டன் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு. ஆனா மாலுமி அவர் என்ன சொல்றாரு, நான் நீங்க இன்னைக்கு குடிக்கலன்னு தான் எழுதியிருக்கேன், உண்மையை தான் சொல்றேன், அதனால நீங்க குடிக்கல உண்மை. இதுதான் இந்த சம்பவம். ரெண்டுமே உண்மை. ஆனா தவறான செய்திகளை வெளிப்படுத்துவதற்கின்ற உண்மை, இது தவறான செய்தி. அவர் இன்று கேப்டன் எழுதின மாதிரி இன்று மாலுமி குடித்தார் என்று எழுதியிருந்தாலும் தப்புதான். கேப்டன் இந்த இரவு குடிக்கவில்லை என்பதாக. அதனால அறகுற உண்மையும் திரிக்கப்பட்ட உண்மையும் ஜாக்கிரதையா நம்ம பொது வாழ்க்கையில இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இதை யாரும் நம்ப வேண்டாம். இது பல இடங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் சங்க லெவல்லையும் சரி, மாவட்ட லெவல்லையும் சரி, இது திரிக்கப்பட்ட உண்மைகளும் அரைகுற உண்மைகளும் அதிக அளவில் கொண்டிருக்கும். இதெல்லாம் பொருட்படுத்தாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். தொடர்ந்து காணொளி மூலம் நமக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிற நமது டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், இதன் காரணமாக நமது டிஸ்ட்ரிக்ட் 2981 சேவை திட்டங்களில் இந்தியாவிலேயே இந்த மாதம் எண்ணிக்கையில் முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்திருக்கிறார். மிக்க நன்றி சார். இப்பொழுது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் தீபஸ்ரீ அவர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார். அவரை பத்தின ஒரு பிரீஃப் ப்ரொஃபைல், அவருடைய பிரீஃப் ப்ரொஃபைல் இன்று இங்கே அளிக்கப்படுகிறது. Dr. Deepashree, MBBS, MRCP, PGCHR, FRCR, CCT, United Kingdom, Senior Consultant and Clinical Lead, Interventional Radiology and Imaging Services, Chennai. She holds European Board Certified Interventional Radiologist qualification. She underwent training in radiology at United Kingdom and has obtained her FRCR qualification in radiology from Royal College of Radiologists, United Kingdom. She also practiced as general physician with a Royal College qualification of MRCP prior to obtaining radiology qualification. She is the professional development advisor at Indian Radiological Imaging Association and also coordinates activities and organizes teaching sessions for postgraduates as part of an interventional radiology forum called Miracle. Performed over 1,800 transarterial chemoembolizations, over 200 uterine artery embolizations and several vascular and non-vascular radiological procedures. She does non-surgical trauma and emergency management, embolization in bleeding cases, non-surgical tumor management, embolization and ablation, non-surgical pain management, minimally invasive injections and RF ablation, management of male and female infertility and uterine fibroid non-surgical treatments, non-surgical treatment of varicose veins, prostate hypertrophy and leg ulcers. She had 12 years experience from 2000 to 2012 at UK National Health Service, then was senior consultant, went on to become the head of the Department of Interventional Radiology and senior consultant interventional radiology, Global Hospitals, Perambakkam, Chennai. Yes, big list of research activities and publications, presentations, which I would not go into for want of time. She has remarkable academic and clinical accomplishments. She was gold medalist in class 10, school topper,
MBBS first prize in ENT, Opthal and Preventive Medicine. She has won many prizes for posters, quiz, etc. and was chosen as International Scholar representing India for Society of Interventional Radiology annual meeting held at Atlanta, USA. Such an accomplished person is giving a talk today on the topic இதுவும் கடந்து போகும். மேடம், வெல்கம் மேடம். உங்கள் எல்லாரையும் போல நானும் அவருடைய பேச்சை கேட்க அவளோடு காத்திருக்கிறேன். வணக்கம் மேம். வெல்கம் மேம். Hello, thank you so much for the introduction. எல்லாருக்கும் வணக்கம். And first of all, நான் என் தமிழ் பத்தி முதல்ல உங்க எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறேன். So my Tamil is not very fluent. அதனால வந்து இடையில வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் நிறைய வரும். So kindly excuse me for that. And before that, thank you everyone. Thank you Rotary Club. Thank you District Governor Mr. Balaji sir and the entire district Rotarians, and also Selva who brought me to this, and Prabhu sir as well. So before I go ahead, let me just say, your audio clear ah irukungla? So is it clear? Yes. Shall I go? Yes, ahead? very clear. Yes, yes. Very clear. Okay, thank you so much. And I'll try to share the screen. So எல்லாருமே வந்து remember 1 hour, the presentation is for literally 50 minutes to 1 hour. So at any point of time, if you feel that it's getting boring, either just just remind me, chat box le avadu sari, please stop me, because I will just go on and on and on. Na enniye marandittu, I'll keep on presenting, so please let me know. So I'll Madam, excuse me, can you limit your talk to 35 to 40 minutes? I'll try my best. So that we can have some interaction. Certainly. I'll do my best to limit the I'm talk. Dr. Vanaja Vaidyanathan, ophthalmologist. Hello ma'am, nice to see you here. Thank you. I did your introduction. Yeah. No problem. Thank you so much. I'll try to share the screen now. So topic வந்து இதுவும் கடந்து போகுமா அப்படின்றது அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு. So yes, we all have that. But yeah, if the question க்கு வந்து answer வந்து will probably answer this at the end of this presentation. Will this pandemic end? A burning question for all of us right now. So இதுல வந்து பாத்தீங்கன்னா, I just want you all to look at this particular thing. யாரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? யாரு? ஓகே. So இது நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து see our mind is like an unchained monkey. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 60,000 thoughts இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால 60,000 thoughts இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, at any point of time these thoughts are not constant. Most of the times என்ன ஆகும், ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட், நீங்க மெடிடேஷனுக்காக உட்கார்ந்தாலும் சரி, you have 60,000 thoughts, and out of that 90% of the thoughts from today are from yesterday. நேத்து இருந்த அந்த 90% தாட்ஸ் தான் இன்னைக்கும் வரும். சோ அந்த மாதிரி வந்து it doesn't stay. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, I'm sure most of you must be thinking so many things inside the head. இப்போ வந்து இது இவங்க வந்து என்னடா 50 minutes 1 hour ன்னு சொல்லிட்டாங்களே, அடுத்ததெல்லாம் எங்க அகாமடேட் பண்றது, சோ 1 hour பேச போறாங்களா, என்ன பண்ணுவோம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய தாட்ஸ் வந்து ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட்டுக்கு வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். லஞ்ச் டைம் ஆயிடுமே, சோ இந்த மீட்டிங்ல டிலே ஆகுமா, இந்த மாதிரி வந்து பல தாட்ஸ் வந்து it will be going on in your head right now. So எப்பவுமே வந்து that is how it is. So please try to focus right now. So generally வந்து நம்ம focus பண்ணாலே வந்து we will be lot more kind of productive and efficient. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, this is what it is, and you have chain of thoughts from one thought to the other. So in the picture வந்து பாத்தீங்கன்னா, this is our hospital, Dr. Rela Institute and Medical Center, Krompedla இருக்கு. So in the hospital building போட்ட உடனே வந்து everybody thinks only one thing, பயங்கர ஃபிளாஷியான ஒரு பில்டிங்கா இருக்கே. சோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து நல்லா கொள்ளடிச்சுதான் வந்து இது பண்ணிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஐம் ஷூர் திஸ் இஸ் அ மணி மேக்கிங் ஹாஸ்பிட்டல். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 100 தாட்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஓடும். சோ ஜென்ரலி நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, most of the times when நான் ஒரு Facebookல என்னோட இன்ஸ்டால வந்து இந்த பிக்சர் எல்லாம் போடும்போது வந்து that's how the comments were. போடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பிக்சர்ஸ் போடுவீங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல வர்க் பண்ணுவீங்க, people are actually making lot of money out of this, common man is suffering.
So பாத்தீங்கன்னா the perception of people, we're all conditioned like that. நம்ம எல்லா, I'm not saying that's a wrong thing to do. நம்ம எல்லாரோட மைண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா it's conditioned or set in a particular way. Politicians எல்லாமே corrupt ன்னு சொல்லி ஒரு thought இருக்கும். இல்லன்னா வந்து doctors வந்து nowadays are making a lot of money அப்படின்ற மாதிரி ஒரு thought. கோவிட்லயும் வந்து covid has become a business அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. So there are a lot of thoughts. இது எதனாலனா it's conditioned. Our mind is totally conditioned to a particular thought pattern, and அந்த belief system ல இருந்து வெளியில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். And moving on, எல்லாருக்குமே வந்து இப்போ இது என்ன கலர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா I'm hoping all of us would say white color. ஏன்னா நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க, it looks white in color to you all. But if you wear goggles, நீங்க வந்து ஒரு red goggles போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ரெட்டா தான் தெரியும். Okay, so what I mean to say is this whole world looks different depending on what we wear. எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். when we take out, நீங்க green color போட்டீங்கன்னா உங்களுக்கு green-ஆ தெரியும். so what I'm trying to say is ஒவ்வொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற it's all down to do with your perceptions. நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம், நம்மளோட thought patterns, and the whole world looks different to all of us. And what is covid doing to you? அப்படி இப்ப கோவிட்னால வந்து நம்ம என்னெல்லாம் what are we undergoing அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிசிக்கலா விட இட்ஸ் only affecting the mind. mental health issues தான் வந்து இப்ப கோவிட்ல வந்து அதிகமா நம்ம பாக்குறோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பிரசன்டேஷன் பண்ண உங்களுக்கு புரியும் எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லி. கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா 85% of the people எல்லாருக்குமே வந்து மைல்ட் சிம்டம்ஸ் ஆகும். சாதாரணமா வந்து ஒரு சளி, இருமல், அந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் வந்தா எவ்வளவு சீக்கிரமா குறைஞ்சிடுமோ அந்த மாதிரி தான் கோவிட்லயும் நடக்குது. ஆனா நம்மளோட ஹியூமன் மைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா we like negativity, we like negative news. அதனால வந்து யாராவது வந்து ஒரு 5% இருக்கிறவங்க யாராவது இறந்து போனவங்க இருந்தாலும், இல்லைன்னா ஒரு யங் பேஷண்ட் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து it looks very very attractive to all of us. we cling on to that 5%. ஆனா 85% நல்லா இருக்கிறது வந்து நம்ம மறந்துடுவோம். அந்த 5%னால வந்து people are undergoing lot of problems. அதுல வந்து டிப்ரெஷன்ல போறவங்க சில பேர் இருக்காங்க. எனக்கு வந்துருமோ, என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு வந்துருமா, அந்த மாதிரி வந்து people are unnecessarily thinking. இதுவும் தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட் வந்து பல தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு இந்த கோவிட்னால வந்து இப்ப அதுதான் predominant thought is covid. Now first I want you all to understand mind வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க ஒரு இன்னர் கிரிட்டிக் அப்படின்றது ஜெனரலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில நேரத்துல வந்து நம்ம மைண்ட் நமக்கே சொல்லும், ஏன்னா அவங்க வந்து நம்மளோட பெட்டரா இருக்காங்க, நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க, யூ ஆர் ஆக்சுவலி நாட் குட் ஃபார் எனிதிங், ஐம் சச் an idiot, I should have done this better. அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் கிரிட்டிக் தான். எஸ்பெஷலி கிட்ஸ், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு வந்து ஐம் நாட் இன்டெலிஜென்ட், அவனுக்கு வந்து என்னை விட அதிகமா மார்க்ஸ் வந்திருக்கு. இது வந்து பேரண்டல் பிரஷர் இருக்கலாம், பியர் பிரஷர் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் தட்ஸ் how we are all tuned. Our mind is tuned to such a thinking. And இதனால வந்து most of the times inner critic takes over. இல்லனா அவங்க என்ன பத்தி தான் யோசிக்கிறாங்க, என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கவே பிடிக்காது, they don't like me, I'm not good enough, I'm responsible for this, என்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாம் யாரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் கிரிட்டிக் தான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாமே சொல்லுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈவில் ஐஸ், கண் திஷ்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது வந்து நான் லாஸ்ட் டைம் பிரசென்ட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து காலையில வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபேஸ்புக்ல போட்டிருந்தா, எங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த மாதிரி கண் திஷ்டி அதிகமா இருக்கு, எங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து they have evil eyes, நான் வந்து எந்த பூஜை பண்ணாலும் எந்த ஹோமம் பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, ஈவில் ஐஸ்னாலதான் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவில் ஐஸ் இருக்கோ இல்லையோ நம்ம மைண்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு சொல்லுது. So there is always an inner critique for all of us. அந்த inner critique வந்து you should understand that this is some voice in your head which is saying that. இன்னொன்னு நம்ம கோவிட் விஷயத்துல வந்து I might get infected, இல்லன்னா வந்து என் கூட இருக்கிறவங்க வந்து they might get infected, இதுவும் வந்து உங்க inner critic தான். இது வந்து it's a voice in your head which is saying that. The reality is not that. And இன்னொன்னு வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி வந்து இந்த லாக்டவுன்ல வந்து so boring, எவ்வளவு நாளைக்கு வீட்லயே வந்து அடைஞ்சு கிடக்கிறது, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வீட்ல உட்கார்ந்து இந்த கிட்ஸை மேனேஜ் பண்றது, ஃபேமிலியை மேனேஜ் பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி if you take lot of women, ஹஸ்பண்ட் ஒரு ரூம்ல இருக்காரு, கிட்ஸ் வந்து ஒரு ரூம்ல இருக்காங்க, they are all occupying different parts of the house and I'm finding so difficult to find a room. ஒரு ரூமோ இல்ல, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சொல்லியிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இல்ல வீட்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். And nobody is helping me and understanding me. இதுவும் வந்து நம்ம வாய்ஸ்ல ஒரு ஹெட்ல வந்து ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், யாருமே வந்து நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, everybody is busy on their laptops, இல்லனா kids are watching TV, my husband is on the laptop, doing some work from home, நான் மட்டும் தான் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். So இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து it will be there from your head
talking all the time. And இன்னொரு விஷயம் வந்து all resources might get exhausted. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. நிறைய பேர் வந்து grocery shop போயிட்டு இருந்தாங்க. இந்த TASMAC shop close பண்ண உடனே எல்லாரும் வந்து they flock to TASMAC stores to get எல்லாமே reserves store பண்ணி வச்சிருக்கிறதுக்காக you feel that resources are getting exhausted. இன்னொரு வந்து கோவிட் வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம்எஸ் நேரத்துல சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இத்தனை கேஸ் இருக்கு, என்னதான் நடக்குது இல்ல, இப்போ வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து COVID is going out of control அப்படின்ற ஒரு thought. So we all have got all these thoughts. So இந்த inner critique எதுக்காக இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா it's all with your previous experience. உங்களோட past experienceனாலயோ இல்லனா வந்து உங்க மைண்ட் வந்து அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கும். Your mind is conditioned and set in a particular pattern. That is the reason why you have your inner critique. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம childhood experience தான். நம்ம வளர்ந்த மாதிரி, நம்ம எந்த மாதிரி வளர்ந்திருக்கோம், நமக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வந்து இந்த சொசைட்டி ஃபீட் பண்ணிருக்கு, இது எல்லாத்த பொறுத்து தான் வந்து we form a belief system. இந்த belief system தான் உண்மையான சிஸ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். We won't realize it unless you have an awareness into it. And so false beliefs அப்படின்னு சொல்றாங்க. And norms of the society, societal pressures அதிகமா இருக்கு, இதுதான் கரெக்ட் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். COVID is killing people ன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் என்ன நடக்குது அப்படின்றது வந்து we have to go into it and understand what's happening. So for example, this is one experiment. நீங்க வந்து பாத்தீங்கன்னா this is Pavlov அப்படின்ற ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து he did an experiment on dogs. So it's to do with the mind conditioning. இதுல பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து வெறும் சாப்பாடு மட்டும் வச்சிருக்காங்க. And சாப்பாடு வெச்ச உடனே வந்து இந்த salivation அப்படின்னு சொல்றோம், இந்த வாயிலிருந்து இந்த ஜொல்லு வருது. So you have this salivation as soon as you see the food. பார்த்த உடனே நமக்கும் வந்து அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா வாயிலே வந்து ஊறுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து it happens to dogs also. At the same time next என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடு இல்லாம வெறும் பெல் மட்டும் ரிங் பண்ணி பாத்துருக்காங்க. பெல்ல சும்மாலாம் பெல் ஆட்டினா நம்மளுக்கு எதுக்குங்க, we won't have any salivation. பெல் ஆட்டினா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அடுத்த தடவை என்ன பண்ணிருக்காங்க, சாப்பாடோட சேர்ந்து பெல்லம் வந்து ஆட்டி பார்த்திருக்காங்க. So what happens is அந்த டாகோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா it forms a neural connection. ஓஹோ, ஒவ்வொரு தடவை பெல் அடிக்கும் போது எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூரல் நெட்வொர்க் ஒரு நியூரல் பாத்வேன்றது கிரியேட் ஆயிடுது. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அடுத்த தடவை வந்து வெறும் பெல் ஆட்டினாலே வந்து you will have salivation. The dog will start salivating. So this is how even human beings are designed. எல்லாரோட brain is designed like that. This is called as conditioning of the mind. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரெயினோட கண்டிஷனிங் ஆர் நம்ம மைண்டோட கண்டிஷனிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் poor dog doesn't know that. அது வந்து என்ன நினைக்குது, பெல் அடிச்ச உடனே வந்து but it doesn't know that this is how I am trained. This is how the neural networking is forming. அந்த awareness அந்த டாக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. So that is that. And same with the elephant. நீங்க வந்து இதை எடுத்தீங்கன்னா இந்த காலுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு செயின் கட்டி வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய யானைக்கு வந்து இந்த செயினை வந்து அறுத்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் a big deal at all. But it doesn't do. It thinks that it is restricted. அதோட மைண்ட்ல என்ன நினைக்கும், என்னால இது முடியாது, அது மட்டும் தான் அதுக்கு தெரியும். It doesn't know its potential. இதே மாதிரி நிறைய பேருக்கு நம்ம லைஃப்ல வந்து even after we become an adult, sometimes we don't understand என்னால இது முடியும் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. எதனால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குட்டி யானைக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கால் கட்டி வச்சிருப்பாங்க. அது பல தடவை வந்து ட்ரை பண்ணிருக்கோம். அந்த வந்து you try to kind of break the chain or break the rope. அதனால முடியாது, ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து அப்ப கம்மி. பட் அதோட மைண்ட்ல வந்து ஒரு நியூரல் பாத்வேன்றது ஃபார்ம் ஆயிடும். சேம் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி அந்த யானை பெருசானதுக்கு அப்புறமா வந்து அதே மாதிரி செயின் பண்ணி வச்சிருப்பாங்க. So the elephant is held back not by the puny rope but by its belief system. So அதோட பிலீஃப் சிஸ்டம் என்ன, என்னால வந்து இந்த ரோப்பை வந்து கட் பண்ணி என்னால போக முடியாது, அந்த மாதிரி ஒரு பிலீஃப் வந்து அது சாகுற வரணும் அந்த பிலீஃப் இருக்கும். Who will go and explain to the elephant? There is nobody to go and explain to elephant. At least to human beings, God has given us intelligence. நமக்கு வந்து அந்த அவேர்னஸ்ன்றது வந்து நமக்கு கண்டிப்பா இருந்துச்சுன்னா we can do lot of things by changing our belief system, by changing the patterns inside us. I'll skip this video ஏன்னா there is no time. But this is how it forms. So நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயின்ல ஃபார்ம் ஆகிற நியூரல் நெட்வொர்க்கிங் இப்படிதான். நீங்க வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மட்ல வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்க அது ஒவ்வொரு அடி போட போட என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ன்றது வந்து இட் பிகம்ஸ் டீப்பர் அண்ட் டீப்பர். அண்ட் எவ்ரிபடி they want to go in the same path. அதே பாத்ல போயிட்டு it becomes a pathway. This is a neural pathway. So நம்ம எவ்வளோ நாளா வந்து அந்த நியூரல் பாத்வே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோம், அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இன்னொரு பாத் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த பாத்தை விட்டுட்டு நீங்க இன்னொரு பாத்ல போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா you have to unlearn this and create a new path. So it becomes very difficult for all of us. So this is how neural pathways are all created. So brain la vandu oru neurono innor neurono they talk to each other. We call them synaptic connections. So in the madri vandu there are a lot of synaptic connections, they talk to each other and you form a neural network pathway.
few examples I just want to say ஒரு பிறந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு வந்து sadness என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு வேணும்ன்றது எனக்கு கிடைக்குதா, நான் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். Okay, that's how a child is. You'll always see a happy child. Of course it will cry because of instincts. பசிச்சா அழுவும், ஒரு basic needs மட்டும் தான் அதுக்கு தேவை. That's all our neural network knows. கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர you kind of mingle with people, you mingle with a lot of friends form பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்ல வந்து we put more pressure. First வந்தா அவனுக்கு கோல்ட் மெடல் கிடைக்கும், செகண்ட் வந்தா அவனுக்கு இது கிடைக்கும். அந்த மாதிரி வந்து we kind of introduce this competition. Intelligence அப்படின்னா maths physics தெரிஞ்சாதான் intelligence, அதெல்லாம் வந்து நம்ம introduce பண்ணிட்டு இருக்கோம். This is all being introduced by the society. So அதுக்கப்புறமா என்ன ஆகும், we end up doing அப்பவே அந்த டென்ஷன்ன்றது it starts when you are 4-year-old or when you are 5-year-old. இந்த மாதிரி தான் வந்து life goes on like that. And same with anything, you know, you have a good childhood, you are brought up in a different way. You have a bad childhood, when you grow into an adult, நம்மளோட adulthood வந்து வேற மாதிரி இருக்கும். So it's all to do with your with our upbringing and with our childhood. ஒரு child வந்து bully பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து அந்த சின்னதா இருக்கும்போதே வந்து அந்த மாதிரி bully பண்ணும்போது அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா even if people are standing, it looks as though they are bullying us. அவங்க நம்ம பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதுக்காக நினைக்கிறோம்னா நம்ம childhoodல வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதனால வந்து அந்த நியூரல் நெட்வொர்க் பாத்வேன்றது பயங்கர ஸ்ட்ராங்கா எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்தவங்க பேசலனாலும் வந்து அவங்க நம்ம பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து we reach that stage. So again, a child who is full of fear, அந்த ஸ்டேஜ் fear இருக்கிற சில children இருப்பாங்க. அவங்க வந்து சின்னதா ஐ மீன் குழந்தையா இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது இருக்கும். அவங்க வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து they have the same stage fear. It is very difficult to break the neural pathway and get out of it. அந்த எலிஃபென்ட் மாதிரி தான், அந்த குட்டியான அந்த பெரியான மாதிரி தான் வந்து இந்த கதை. அதே மாதிரி a confident child may become Barack Obama one day. So this is all to do with the neural network pathway. So இப்போ வந்து நம்ம neural network பத்தி பார்த்திருக்கோம். அடுத்த 1 or 2 slides I just want you to understand. நம்ம கோவிட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி it is very important I talk about this. அப்பதான் வந்து உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த belief system வந்து நம்ம மாத்த முடியும். So for example, இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டா, I mean I can't hear the audio from all of you, but யாராவது ஒருத்தர் வந்து somebody can unmute and tell me what do you see on this slide? என்ன தெரியுது? ஒரு கொக்கு தலை, ஒருத்தர் ராபிட் சொல்றாங்க, ஒருத்தர் டக் சொல்றாங்க. ஓகே, இதுல எது உண்மை? இது ராபிட்டா டக்கா? ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி, சோ ஒண்ணு வந்து this is a beak and இது வந்து தலை, இங்க வந்து கண்ணு. ஓகேங்களா? சோ இது டக் மாதிரியும் வந்து தெரியலாம், இல்லன்னா வந்து இது ராபிட்டோட வந்து முயலோட காது, இது முயலோட ஃபேஸ், முயலோட கண்ணு, அந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம். So this is a perception or the point of view. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா there are different points of view. நம்ம வந்து நம்ம ஆங்கிள் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். We are not exactly. So we are not looking from a different point of view. So எல்லாமே வந்து சில பேருக்கு வந்து முயலா தெரியும், சில பேருக்கு வந்து டக்கா தெரியுது. But when we try and understand that any situation can be different from 2 different angles, it all depends on how you perceive that. நம்ம எந்த ஆங்கிள் பார்க்கறோம்ன்றது ரொம்ப முக்கியம். sometimes வந்து நம்ம பிரெயினுக்கு என்ன எட்டுதோ அதுதான் கரெக்ட், அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்புறோம். but that is not right. So we have to understand what's happening. இதுல பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? A beautiful lady in front of mirror. Lovely, very nice. Beautiful lady in front of mirror. சில பேருக்கு வந்து skull தெரியுதா? Yeah. So இது skull-ஆவும் இருக்கலாம், beautiful lady-ஆவும் இருக்கலாம். Again, this is an optical illusion அப்படினு சொல்றோம். So basically this life is an illusion. இன்னைக்கு காலையில வந்து I asked my son, what do you see in this அப்படினு சொல்லி கேக்கும்போது அவன் வந்து எனக்கு ஒரு feather தெரியுது அப்படினு சொல்லி இருக்கான். யாருக்காவது வேற ஏதாவது தெரியுதுங்களா? ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 things. ஒன்னு வந்து ஒரு pretty lady, ஒரு side profile view. ஓகேங்களா? இதுதான் eyelashes. நான் காட்ற arrow காட்றது இது ஒரு கண்ணு, அந்த ஹேட்டோட feather வெச்சுக்கோங்களேன் இது. And this is some beautiful pretty lady you are seeing from the profile side ல இருந்து பாக்குறீங்க. Or it can be an old lady. Okay, இது வந்து அந்த old lady ஓட முகம். This is a nose. You are seeing a chin like this. So this is a chin and this is a nose and these are the eyes of the old lady.
ஓகேங்களா? சோ ஒரே ஒரு விஷயம் வந்து நமக்கு டிஃபரெண்டா தெரியுது. இட்ஸ் ஆக்சுவலி an experiment. These are called as ambiguous images அப்படின்னு சொல்றாங்க. நிறைய சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து இதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. This is a real experiment. Few people can see old lady, few people can see a young lady. ஜெனரலா வந்து 18 to 30 years இருக்கிறவங்க வந்து யங் லேடியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. People who are above 30 they see an old face. So you can understand நம்ம எல்லாரோட brains வந்து it is wired in a particular way. ஒவ்வொருத்தரோட brain is all the neural networking, the neural pathways, it's all wired differently. So what we see, நம்ம எது உண்மை அப்படின்னு நினைக்கிறோமோ அது உண்மை இல்லாம இருக்கலாம். But most of the times we think this is the reality அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா ஆர்கியூ வேற பண்ணிட்டு இருப்போம். So இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு காரணமே வந்து you stick to your point of view and you don't try to understand or look at the image or look at the situation. இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம பார்க்க மாட்டோம். அதுதான் வந்து பிரச்சனையே. சோ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம காலையில வாட்ஸ்அப்ல நிறைய கோட்ஸ் பார்ப்போம், பட் ஆனா பார்த்துட்டு மறந்துடுறோம். பட் ஆக்சுவலி when you think about it, every quote if we apply நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு கோட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா life is actually a lot different. So change the way you look at things. நம்ம பார்க்குற விதத்தை வந்து நம்ம மாத்திக்கிட்டா things you look at begin to change. நம்ம பார்க்குற திங்ஸே வந்து நம்மளுக்கு அழகா தெரியும். So there is power in choosing one's reaction to life rather than becoming a victim to it. அதுதான் சொல்றாங்க. And so this is just a transformation. So that's the tattoo on my hand. So பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமோ அப்படி வந்து we can transform ourselves from being ஒரு கேட்டர்பில்லர்ல இருந்து ஒரு பட்டாம்பூச்சியா வந்து நம்ம மாறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து நமக்குள்ளவே இருக்கு. So we need to utilize that and we need to transform ourselves and it's very very important. Change மட்டும்தான் கான்ஸ்டன்ட். இப்ப இருக்கிற கோவிட் சிச்சுவேஷன்லயும் வந்து there are a lot of positive things that we need to learn from COVID. அதை மறந்துட்டு நம்ம we focus only on the negative things. So என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே down to the belief system. Belief. The whole mind is full of belief system. இதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. So there were a lot of researches which were done at Harvard. ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேட்கிறோம், okay, you hear something, உடனே வந்து அதை நம்பிடுறோம். We believe it to be true. ஓகேங்களா? அதுக்கு அப்புறமா தான் வந்து we sit and think, ஓ இது ஃபேக்டா இல்லையா. ஸோ ஒரு நம்பனதுக்கு அப்புறமா வந்து அதை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். This is not the right way of looking. So rather than this, if you can hear something, if you are able to hear something, first வந்து அதை வந்து skeptical-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, but actually you have to sit and understand whether it is right or wrong. COVID is killing people. Is it right or wrong? Rather than believing it completely, you first think about it and then later on you form your own belief system. யாரோ சொல்றதை வச்சு we cannot form a belief system. இல்லைன்னா நம்ம எல்லாரோட கதையும் யான கதை தான் ஆயிடும். So the next time you argue with someone and believe it to be true, step back and ask yourself, இது எப்படி இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. apply a dose of skepticism. So என்ன சொல்லுவாங்கன்னா social distancing வந்து அடுத்தவங்களோட social distancing maintain பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா social distancing வந்து நம்ம உள்ள இருக்கிற அந்த inner critic, inner voice ஓட தான் வந்து நம்ம social distancing maintain பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாலே வந்து நமக்குள்ள ஒரு sensibility, ஒரு என்ன சொல்றது, ஒரு responsible nature எல்லாமே வந்து தானாவே வந்துரும். So that is very very important. And so most important thing is இப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, இந்த belief systems எல்லாம் கரெக்ட் இல்ல. So we have a belief system, neural pathways உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. So recognize and be aware of this. Stop saying why me. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ எல்லாமே எனக்கு தான் வருது, இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலியில யாருக்காவது எஃபெக்ட் ஆயிருக்கலாம், ஏன் எனக்கு தான் கடவுள் வந்து இந்த மாதிரி சோதிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் why me why me why me why me இருந்து why next, what next அப்படின்றது யோசிக்கும். instead of thinking why me, just go to what next. And always instead of me, சில விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா என்னால வந்து ஏதாவது முடியல அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் பண்ணும்போது கூட என்னால முடியல அப்படின்னு நினைச்சா நான் நினைப்பேன், I tell myself, தீபா உன்னால கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னர் கைடன்ஸ், ஒரு வாய்ஸ். rather than the inner critic, என்னால முடியல அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு இன்னர் கைடன்ஸ், தீபா உன்னால முடியும் அப்படின்ற வாய்ஸ் தான் வந்து டாமினேட்டிங் வாய்ஸா இருக்கணும். rather than this voice which says உன்னால முடியாதுன்ற வாய்ஸை விட தீபா உன்னால முடியும்ன்ற வாய்ஸ். so use your name. அடிக்கடி உங்க பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து you will see the change in yourself. என்னோட லைஃப்ல நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். so I'm hoping that this will definitely transform your life. so positive reinforcement is very very important. you can do it அப்படின்றது நீங்க நினைச்சுக்கோங்க. definitely we can reprogramming, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோக்ராம் மாதிரி தான். அந்த
ஒரு இருக்கிற ப்ரோக்ராம வந்து வைரஸ் வந்துச்சுன்னா அந்த வைரஸ் எடுத்துட்டு you delete the virus and you kind of reprogram the inner critique inside you, and that makes a lot of difference in your life. So எல்லாருக்குமே வந்து this whole world is gripped by this pandemic, in the fear, in the stress, depression, panic. இதுதான் being a doctor I can tell you 100% it is not very bad disease. Majority 85% of the people நாங்க பாக்குற patients எல்லாமே வந்து வீட்டுக்கு போறாங்க. சில பேர் வந்து actually உட்கார்ந்து PUBG விளையாடிட்டு இருக்காங்க, they'll be playing some games, அந்த மாதிரி தான் இருக்காங்க. They're all happy in the hospital also. So அதனால don't worry about it. So events may create physical pain. Pain என்றது வந்து ஒரு physical pain என்றது இருக்கு, but suffering என்றது நம்ம தான் வந்து create பண்ணிட்டு இருக்கோம். So for example பாத்தீங்கன்னா ஒரு வலி இருக்கு, வலி இருந்தாலும் வந்து ஐயோ எனக்கு இது வலிக்குதே 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 அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி வந்து அது நினைக்கிறதுனாலதான் வந்து பெயின் என்றது it becomes a suffering. So rather than that, பெயின் இருந்தாலும் வந்து அது இருந்துட்டு போகுது, it will all be okay அப்படின்னு நினைச்சா it won't become suffering. So that is that, and I'll just go to the next. I just want you to see this. இது என்னோட life during COVID times. Okay, so there was a short clip for a break. In our presentation, அப்படியே உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக I had to put this. The reason why I had to put this is I want everyone to understand that ஒரு நிமிஷம், I just go to the next slide. See, basically வந்து அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து நிறைய வேலை வீட்ல வந்து maid's my internet connection says it's unstable. So நிறைய பேர் வந்து maids are not allowed அப்படினு சொல்லிட்டாங்க. வீட்ல வந்து வேலைக்கு வந்து ஆளுங்க வரக்கூடாது அப்படிட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு நிமிஷம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நான் யோசிச்சேன் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமர் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு அந்த அவை சண்முகியோட இந்த சாங் ஞாபகம் வந்துச்சு. Then I thought, okay, let me make it a little bit more humorous. நம்ம பண்ற வேலை எப்படியோ பண்ணி தான் ஆகணும், அது வந்து அட்லீஸ்ட் சந்தோஷமா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு when I put the video on, it made it it added a little bit of humor to it, so I took it in a lighter sense. So that is what it is. Attitude தான் முக்கியம். So attitude is everything. Life under it's only 10%, covid under it's only 10%, but in the 90% வந்து நம்ம தான் create பண்ணிட்டு இருக்கோம். So we are creating the covid ourselves. Now if only just answer the questions. Now first put a slide questions தான், is covid a bad disease அப்படினு சொல்லி நீங்க கேட்டிங்கனா I would say yes, it has killed people, it's killing young people too. இதுதான் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கிற inner voice. இதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து young people இறந்துட்டாங்க அப்படினு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, பட் young peopleக்கு வந்து எல்லாரும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது இல்ல. most people have got an underlying illness. நீங்க பாத்தீங்கன்னா இந்த obesity, நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் குண்டா இருந்தா it is normal அப்படினு சொல்றாங்க. ஆக்சுவலி குண்டா இருக்கிறது கோவிட பொறுத்தவரையிலும் as far as corona is concerned, குண்டா இருக்கிறது it's not normal. அந்த வைரஸ்க்கு வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால வந்து it is affecting people who are a little obese. So obesity வந்து நம்ம நார்மல் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது யங் பேஷண்ட் இறந்தாலும் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஓ ஒரு யங் பேஷண்ட் இறந்துட்டாங்க, பட் அவங்க வந்து குண்டா இருந்திருக்காங்க. இதே மாதிரி எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ஒரு நியூரோ சர்ஜன் who died because of that. So நீ எல்லாமே வந்து ஒரு யங் பர்சன் he died அப்படின்னு சொல்றாங்க, பட் என்னன்னு பார்த்தா இஸ் obese. அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கும். I know there are few people who died, but very small proportion. So நம்ம வந்து அந்த 1% 2% பிடிச்சிட்டு we should not unnecessarily ruin our minds. Second thing வந்து spreading fast. கோவிட் வைரஸ் வந்து ஒரு ஃப்ளூ வைரஸ் மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஃப்ளூ வந்துச்சுன்னா, யாருக்காவது வந்து இந்த சளி இரும்பல் வந்துச்சுன்னா obviously it will spread. ஆனா இதுல வந்து
அந்த ஆர் நாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பர்சன்ல இருந்து at a time it is spreading to 5 or 6 people, whereas நார்மலா இருக்கிற ஃப்ளூ வைரஸ்ல வந்து at a time it doesn't spread to 5 or 6 people. ஸோ அந்த ஸ்ப்ரெடிங் ஃபாஸ்ட்ன்றது அதுதான். பட் ஸ்ப்ரெடிங் ஃபாஸ்ட்டுக்கும் பயந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. இட் இஸ் ஸ்ப்ரெடிங் ஃபாஸ்ட். அதனால யாரு வந்து கவலைப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படக்கூடாது. இது கவலைப்பட வேண்டியது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ். பிகாஸ் at a time இத்தனை பேரை அகாமடேட் பண்றது கஷ்டம். அதுதான் வந்து flatten the curve அப்படின்னு சொல்றோம். flatten the curve அப்படின்னா இப்போ லாக்டவுன் பண்றதும் அதனாலதான். ஸோ லாக்டவுன் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தள்ளி போடுறோம், அந்த கர்வை வந்து ஃபிளாட் பண்றோம். ஸோ at a time instead of 6 people probably 2 people will get infected. ஸோ பட் அது வந்து அந்த டிசீஸ்ன்றது அப்படியே ப்ரொலாங்டா போயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் the curve is a little flat right now. So that is what is about COVID. Millions are affected. Yes, million affect ஆயிருக்காங்க. பட் இதை விட many millions were affected with other viruses. அது யாராவது வந்து யோசிச்சு பார்க்கணுமா? We are not actually thinking about that. And government and WHO says wear mask. But என்ன பண்றோம்ன்றது அடுத்த இதுல நான் காட்டுறேன். Social distancing, yes, it is a must. Now இது எதனால why is this influencing us more than it should அப்படின்னு பாத்தீங்கன்னா obviously it is because of the media. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இபோலா வைரஸ் இருக்கிற டைம்ல, மத்த வைரஸஸ் இருக்கிற டைம்ல வந்து சோஷியல் மீடியா லைக் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இல்லைங்க. டெஃபினெட்லி in 2005, 2012 it wasn't like this. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து it's called as infodemic அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பேண்டமிக். ஸோ நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வருது. தேவையில்லாம வந்து our brain can only accommodate little bit of information. ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி நம்ம பிரெயின் வந்து அடிக்கடி இந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கிறதுனால வந்து we are not having space for positive information. only negative information தான் பிளாட்டிங் பேப்பர்ல வந்து போய் சேர்ற மாதிரி சேருது. So you get lot of things like this. ஒரு 36-year-old dies in Tamil Nadu, இந்த மாதிரி ஒரு நியூஸ் பாக்குறீங்க காலையில எழுந்திரிச்சா. இல்லனா வந்து UK woman with no health issues dies from COVID-19. இல்லனா ஒரு 17-year-old dies of COVID. காலையில எழுந்திரிச்சா இந்த மாதிரி நியூஸ் தான். So there is so much of information and Amitabh Bachchan surrenders himself to God. Obviously we all surrender to God when we are in trouble. So இந்த மாதிரி வந்து information is unnecessarily bothering us. So இந்த மாதிரி ஒரு negative information நமக்கு தேவையே இல்லை. So I don't think you should even read newspapers or look at the information about COVID. It's not a cricket score. நம்ம தெரிஞ்சிக்கணும் பெருசா பண்றது ஒண்ணுமே இல்லை. So I don't think we should know about this. And TB நாலயும் நிறைய பேர் வந்து they are dying because of TB. But TB பத்தி யாருமே வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா this is the numbers of TB. Mortality வந்து பாத்தீங்கன்னா 9,700 and 2.6 million people in year 2019. But this is more than COVID. Actually பாத்தீங்கன்னா this is more than COVID. But we don't even look at the figures. TB figures வந்து யாருமே பார்க்க மாட்டோம் because media வந்து பெருசா அது பெருசுபடுத்துறது இல்ல. Same thing with Ebola virus. So we have to change our thoughts. So what I feel is certain things. Is it time for I have 10 more minutes? Yes, 5 minutes, ma'am. 5 minutes. Okay. So I just wanted to talk something about the thought pattern. So நீங்க வந்து thoughts பத்தி வந்து very important that we change our thoughts. Thoughts வந்து frequency இருக்கா, vibration இருக்கா அப்படினு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா I just want to say something here. Anything which is not visible to us, நம்ம கண்ணுக்கு தெரியாது வந்து நம்ம நம்ப மாட்டோம். But there are a lot of things which are not visible to us. நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்கா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். For example, radio waves, Wi-Fi, X-rays இதெல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாதுதான். But we have a scientific evidence that it exists. அதனால வந்து நம்ம நம்புறோம். But when it comes to human thoughts வந்து நம்ம நம்ப மாட்டோம். அதனாலதான் வந்து somebody did an experiment to say thoughts exist. So Masaru Emoto அப்படின்னு சொல்லி ஒரு Japanese author வந்து he did an experiment on water. What he did is waterல இருக்கிற அந்த crystals வந்து எடுத்து பார்த்துட்டு he just put it under the microscope and then he saw. So இது வந்து ஒரு clean stream of waterல இருக்கிற crystals வந்து இந்த மாதிரி வந்து அழகா இருந்துச்சு. அதே மாதிரி நியூசிலாண்ட்ல some glacier water, அந்த water crystals வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது வந்து it looked like this is clean water. So clean waterல இருக்கிற crystals எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கு. அதே polluted waterல பாத்தீங்கன்னா water crystals எல்லாம் வந்து ஒரு deformed shape வந்து ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு there is no shape at all. And so this is a polluted water and this is a clean water. அதே மாதிரி ஒரு healing music, ஒரு நல்ல மியூசிக் கேட்கும்போது வந்து water crystal ஓட shape வந்து it's different, whereas when you hear to some kind of a banging loud music இந்த மாதிரி ஒரு water crystal. So again words like thank you அப்படினு சொல்லும்போது வந்து water crystal ஓட shape இந்த மாதிரி இருக்கு. Love and appreciation வந்து water crystal இந்த மாதிரி இருக்கு. But when somebody is before offering water for prayer, நம்ம கடவுளுக்கு வந்து இந்த தீர்த்தம் ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கு. But once you offer to God after prayer, it looks like this. So இதுல வந்து what is the conclusion from this அப்படினு பாத்தீங்கன்னா
நம்ம பாடியில வந்து we are composed of 60 to 70% of the water. So every thought has to go through this before it reaches the other person. So பாடியில இருக்கிற நிறைய diseases, நிறைய conditions, it's all because of our own thinking. So நம்ம thoughts மாத்தினாலே வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கிற நிறைய disease வந்து நம்ம சரிப்படுத்தலாம். This is so true. இது வந்து ஒரு philosophy மாதிரி உங்களுக்கு தெரியலாம், but actually it is very true. I have experimented it on myself and it has worked. இப்போ டைம் இல்ல அதனால சொல்ல முடியாது, but water is more than that. So அதனால வந்து நம்ம thought pattern நம்ம மாத்தினாலே வந்து there are a lot of things that we can do. Certain do's and don'ts that I want to say before I finish. So stop watching news. Like I said, முடிஞ்சா news பார்க்காதீங்க. There are a lot of unnecessary things and lot of fake news also. நிறைய fake news நிறைய போயிட்டு இருக்கு. இந்த vaccine பத்தி அத பத்தி இத பத்தி வந்து especially drugs இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க தயவு செஞ்சு please do not understand or stop forwarding news without understanding the facts, and especially in the mari WhatsApp la, and overthinking can kill us. So I don't think we should overthink unnecessarily. By me under the vida what next அப்படின்றது யோசிச்சு பாருங்க, and be positive. No matter, you know, people might be negative amongst us, but just be positive. And this is what I do. I dance at work. So எப்போ டைம் கிடைச்சா அப்போ try and do something that you are passionate about. It can be anything. So stressful இருக்கீங்க அப்படினா do something. And follow your passion is what I would say. And moving on further, so this is a tattoo that I have for following my passion, and I keep following the passion whether it is at work or even at home. So try and do something which diverts your mind and something that you're passionate about. And that is my mother, who I didn't want to spare. I live my passion. So now சொல்ல வரதுதான், so when you actually follow your passion, life becomes a lot easier. So and be sensible and be responsible. Mask வந்து மீசத்துக்கும் தாடிக்கும் போட்டா ஒரு யூஸும் இல்லங்க. So we have to wear the mask for the entire face. So we have to follow the right precautions. It is very important. We have to be sensible and responsible. Spanish flu 1918 la வந்து Spanish flu affected 50 million people, but we came out of it. Okay, so this too shall pass, and அப்போ நினைச்சிருப்பாங்க, அதுல we came out of it. The world didn't end there. And similarly tsunami, and you know, we had floods in 2015. adilame vandu polio, such a deadly disease. Idu ellathilum vandu nama velila vandirukom. So all these voices in your head, whatever is the inner critics, listen to your inner guidance. You might get infected abdiyana. I told you what you need to do. It's very important that you have good sleep, good exercise, good diet, and precautions like hand hygiene, social distancing, meditation if possible. Idu ellame it boosts your immunity. Immunity ku vandu enna podanum ellarum kekranga. Vitamin C and zinc is very very important for immunity, and exercise also boosts immunity. Nalla thoongunalum vandu immunity increase agum. Edunala pathina night la da vandu and T cell activation appdin solranga. So it's very important நம்ம immunity boost பண்ணனும்னா நீங்க இது எல்லாமே வந்து you have to follow all these things and try and meditate. You will go a long way. How long to stay at home? இந்த மாதிரி ஒரு thought எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா at least be happy that you are safe at home. They are at least not like this. இந்த மாதிரி வீடு இல்லாம இல்ல, at least we have somewhere to stay. And it is difficult to manage family. Yes, it is very difficult to manage husband and kids. Make sure that you engage them. அவங்களுக்கும் வந்து ஒரு வேலையை கொடுத்துருங்க, and engage them so that you also will be happy. And nobody understands me or helps me. அந்த மாதிரி ஒரு thought இருந்துச்சுன்னா please take away that. It's okay. Self pity andradhu irukave venda. It's okay. We just need to take a chill pill and relax. People need not help us all the time, and all resources might get exhausted. In the mari vandu we don't have to go and keep a stock of things. Rather than that, veetla kothamalli irukku, adu alinju pora maadhiri irunchuna, put it in a freezer tray like this, and you can actually make coriander cubes like that. You can make cubes out of fruits, and you can actually store it and keep your resources handy. Situation is going out of control abdien nenichingana, nothing is going out of control as long as your mind is under your control. This too shall pass is definitely true. Will this pandemic end? Yes, it will someday, like all the other pandemics, like all the other disasters have end. Release your mind. I would say free your mind from that inner critique. That is what is required. I had this tattoo yesterday just to say that, you know, freedom and peace abindradhukaga vandu this was my new tattoo. Thank you so much, and free the mind from false beliefs and just focus on the world inside you, not on the world outside of you. Thank you for listening.
So நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரொஃபஷன் என்னன்னு யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா I have couple of slides later on. I can show them if time permits. Otherwise, I'm done. Thank you. Thank you so much, ma'am. So beautifully you had explained everything. யதார்த்தமாக மைண்டினுடைய கண்டிஷனிங் பத்தி நம்ம எப்படி நம்மளையே பாசிட்டிவா வச்சுக்கணும், the positive self talk you mentioned. Beautifully you had explained everything. Very nice. And corona is not so bad a disease. You made it very clear. So இதுவும் கடந்து செல்லும் அப்படின்னு ரொம்ப அழகா பண்ணீங்க. And we really admire the way you concentrate on fitness, how you keep yourself so fit. So you reveal the secret, yoga and dancing at work and enjoying your work. So really nice. Thank you, ma'am. Now we'll go on to the question and answer session. Please raise hands. Those who have some questions, please raise hands. We have at least, we had a peak of 200 members. Now we have at least 185 members. And Mariappan, sir. Unmute please, sir. Sir, good morning, sir. Everybody, good morning, sir. மேடத்துடைய இதுவும் கடந்து போகுங்கிற அந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு மிக மனதிற்கு இனிமையாகவும் வளர்ச்சியாகவும் உள்ளது. நிறைய பேர் வந்து அந்த கொரோனாவுடைய இம்பாக்ட இன்னும் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாம தவிக்கிறோம். அதற்கு உங்களுடைய கருத்து என்ன? வாழ்க வளமுடன். சோ நான் அதுதான் அங்க பிரசன்டேஷன்ல நான் சொன்ன மாதிரி, இது பாத்தீங்கன்னா மத்த நாட்டுல வந்து நடந்த விஷயத்த வந்து நம்ம பார்த்துதான் வந்து நம்ம எல்லாமே பயந்து போயிருக்கோம். எஸ்பெஷலி வந்து இந்தியா வரதுக்கு முன்னாடி இது யூஎஸ்ல, பிரேசில், இட்டலி, சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல. பட் இந்தியா பொறுத்த வரலும் நம்ம மோர்டாலிட்டினா எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஓன்லி ஒரு 2% இல்லைன்னா 3%. அப்படின்னா ஒரு 100 மெம்பர்ஸ்ல வந்து ஒரு 3 பேர் இறந்து போறாங்க. பட் அந்த இறந்து போறவங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு அண்டர்லைன் ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இல்லைன்னா பிளட் பிரஷர் இல்லைன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம், அந்த மாதிரி இம்யூனிட்டி கம்மியா குறைவா, எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இறந்து போறாங்க. அதுவும் வந்து ஒரு 2% இல்லைன்னா 3% மட்டும்தான். ஆனா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து அந்த 97% நல்லா இருக்காங்க. அந்த 97% வந்து எல்லாமே வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. they're all absolutely fine. சோ இது வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜ், மோசமான ஒரு நோய் கிடையாது. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். இதுக்கு வந்து நம்ம இப்ப பண்ண வேண்டியது வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தணும், நம்ம மைண்டோட திங்கிங்க வந்து மாத்தணும். இது ரெண்டு தான் நம்ம கையில இருக்கு. கரோனா நம்ம கையில இல்ல, எதுவுமே நம்ம கையில இல்ல. only thing which is under your control is நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் அண்ட் நம்ம திங்கிங்க வந்து நம்ம மாத்திக்கலாம். yes, thank you, ma'am. Actually, Dr. Deepa, I have a doubt. I'm Dr. Vanuja Vaidyanathan. They say immune booster என்ற வேர்டை வந்து யூஸ் பண்றது, இம்யூன் ரெகுலேஷன் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஆர் யூஸ்ட். இன்ஃபேக்ட் it is not the virus that is killing. It is actually the overreaction in the body, the inflammation that is killing. So we have to suppress the inflammation with steroids. That's the present treatment concept. ஸோ நம்ம இம்யூன் பூஸ்டிங்கை விட நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அழகா வச்சுட்டு நம்ம இம்யூன் ரெகுலேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஸோ ஓவர் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த கோவிடுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்றத சொல்றாங்க. பாடி பிசிக்கலி as well as mentally. Very nicely you explained how the mind plays an important role. Thank you so much for that. Thank you. Deepak sir. Yes. Hello. Hi, ma'am. This is Deepak from Virthachalam, ma'am. Actually, I have tested positive. This is 23rd day, ma'am. எனக்கு 23rd day இன்னைக்கு. Okay, sir. Positive வந்தது. I have admitted in the same Rela Hospital, Krompet, 13 days before. Okay. After that, I quarantined in hotel in Chennai, ma'am. அங்க டைப் படிச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல குவாரண்டைன் இருந்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் 24th day. ஸோ ஹோட்டல் குவாரண்டைன்ல தான் இருக்கிறேன். இப்போ நான் வெளியில பப்ளிக்ல போலாமா மேம்? இப்போ நான் வெளியில போலாமா மேம்? இப்போ எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆகலாமா? கண்டிப்பா போலாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க சிம்டம் டைம்ல இருந்து from the day of onset of symptoms up to 17 days வந்து
I mean they are saying up to 28 days வந்து வைரஸ் பாடியில இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு கரோனா டெஸ்ட் பண்ணாலும் நீங்க பாசிட்டிவா இருக்கலாம். பட் இப்போ வந்து பாசிட்டிவா வருது டெட் வைரஸ் மட்டும்தான். இட் இஸ் நாட் a live virus. சோ அதனால வந்து நீங்க தாராளமா போலாம். from the time of onset of symptomsல இருந்து 17 நாள் மட்டும்தான் 17 days மட்டும்தான் வந்து you are in that infectivity period. அதை தாண்டி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா you are no more infective. சோ நீங்க தாராளமா போலாம். சக்திவேல் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சக்திவேல் சார். Dr. Deepak, this is a little technical. Is the antibody test effective? Are you doing it? Yes, antibody test வந்து effective அப்படினு கேட்டா sensitivity வந்து they say it is high. அதிகமா தான் வந்து antibodies இருந்துச்சுன்னா it is picking. But problem is antibodies வந்து பாடியில வந்து they are saying ஒரு 3 மாசம் மட்டும் தான் இருக்கு. டைம் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல இருந்து antibodies வந்து நம்ம bloodல வந்து 3 months மட்டும் தான் இருக்கு. அதுக்கு அப்புறமா வந்து it is disappearing அப்படிங்கறாங்க. சோ அதனால வந்து ஆன்டிபாடி நெகட்டிவா வந்துச்சுன்னா நமக்கு வந்து கரோனா அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல முடியாது. வாட் இஸ் மோர் எஃபெக்டிவ் தென் ஆன்டிபாடி டெஸ்ட் இஸ் டி செல். டி செல்ஸ் தான் வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த டி செல் டெஸ்டிங் வந்து இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து we are not generalizing it to public. ஸோ ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து ஸோ அதனால வந்து கரெக்டா சொல்ல முடியாது. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எஸ், இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 3 monthsல வந்து you would have been infected. Are you doing it? Agasthian sir. Yes, yeah, we are using it. மேடம் வணக்கம் மேடம். அகஸ்தியன் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் மேடம். இப்போ வந்து ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, நெருங்கி பழகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாஸ்க் யூஸ் பண்றோம், சானிடைசர் யூஸ் பண்றோம். இதை தவிர்த்து வேற எது மேடம் முழுமையான பாதுகாப்பு முறைகள், மருத்துவ ரீதியான முறைகள்? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜென்ரலா வந்து இன்னும் மத்தவங்களுக்கு வந்து கொரோனா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெயின் மாஸ்க் சானிடைசர் விட நம்ம கண்ணையும் வந்து பாதுகாப்பு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய பேர் வந்து கண்ணை பத்தி நீங்க இப்ப ஃபிளைட்ல எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஷீல்டும் கொடுக்குறாங்க, கண்ணுக்கும் ஷீல்டு கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்ணு மூலியமா கூட வந்து கொரோனா வைரஸ் வந்து உள்ளுக்குள்ள போகலாம். ஸோ அதனால வந்து நீங்க ஒரு ஷீல்டு யூஸ் பண்றதும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிறைய ஷீல்ட்ஸ் கிடைக்குது இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரௌடட் பிளேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அது இது டச் பண்ணிட்டு மாஸ்கோட ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம டச் பண்ணுவோம். அடிக்கடி நம்ம மாஸ்கை வந்து டச் பண்ணக்கூடாது. பாதி பேர் நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்கை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கையை டச் பண்ணிட்டு மாஸ்கை வந்து யூ டச், மறுபடியும் மாஸ்கை டச் பண்ணி எடுத்துட்டு நம்ம போடும்போது வந்து the risk of infection is again high. ஸோ அதனால வந்து மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை நாட் டு அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாஸ்கை தூக்கி போட்டு ப்ளீஸ் வேர் a நியூ மாஸ்க். ஸோ எஸ்பெஷலி கையிலையும் ஃபோமைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ கை சானிடைசர் போட்டாலும் சரி you can still get infected if you're not changing it. And கண்ணுக்கு வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும். வேலாயுதம் சார் பேசுங்க. மேடம் ஆக்சுவலா வேலாயுதம் ஃப்ரம் மயிலாடுதுறை மேடம். விண்டர்ல இதோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலா இன்ஃபர்மேஷன் இருக்கு. வெதர் இட் இஸ் ட்ரூ மேம்? அது கரோனா பத்தி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கன்ஃபியூசிங் டிசீஸ்ங்க. யாருக்குமே வந்து ஒரு உண்மையும் தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் சம்மர்ல வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னாச்சு? சம்மர்ல எல்லாம் போகல, சம்மர்ல நல்லா தான் இருந்துச்சு. சோ இந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகிறதுனால இது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது யாருக்குமே தெரியல. எவ்ரிபடி இஸ் கன்ஃபியூஸ்ட். சோ கரோனா எவ்வளவு நாளைக்கு இருக்கும், விண்டர்ல வந்து அதிகமாகுமா இல்லையா அது யாருக்குமே தெரியாது. செகண்ட் வேவ் வந்து சில கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வேவ்னா ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்து அது குறைஞ்சு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வந்து மறுபடியும் வந்து புதுசா இன்னும் செகண்ட் வேவ். இப்போ எவ்ரி இயர் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் வருது இல்லையா, இந்த சளி காய்ச்சல் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியாது. சளி வந்திருக்கு, நான் போய் வேக்சின் எடுத்திருக்கேன், அடுத்த வருஷம் எனக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெனரலா கோல்டா இருக்கும்போது வந்து வைரஸ் வந்து இட்ஸ் வைரஸ் லிட்டில் லாங்கர், கொஞ்ச நாளைக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் there is no right answer to this. வரலாம், வராம இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஜஸ்ட் டேக் யூர் ப்ரிகாஷன். இன்னும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேவே முடியல, நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் வேவே பீக்ல போகல, இன்னும் அந்த இதுல தான் இருக்கும் நம்ம. என்னன்னு பாபு சார்? பாபு சார் என்னன்னு பாபு? மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு பேசுங்க அவங்கவங்கள.
சார் ஐம் பாபு, ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் பிரசிடென்ட். சார் இப்போ ஒரு வாட்டி இப்போ சார் சொன்னாங்க அவங்க 24 டேஸில் வந்து நான் இப்போ கொரோனா இதில் பீரியடில் இருந்தேன் நான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. சப்போஸ் வெளியில் போனாங்கன்னா திருப்பியும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? திருப்பி அஃபெக்ட் ஆகுங்களா அது? ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி மற்ற நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி வந்து ஆல்ரெடி ஒரு தடவை பாசிட்டிவா இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ரீஇன்ஃபெக்ஷனோட வந்திருக்காங்க. பட் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த பாடியில வந்து நம்ம எதிர்ப்பு சக்தினால வந்து சில ஆன்டிபாடிஸ்ன்றது நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இந்த வைரஸ்க்கு எடுத்து ஒரு சில ஆன்டிபாடின்றது ஃபார்ம் ஆகுது. அது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அது சீக்கிரமா வந்து போயிட்டு மறுபடியும் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நிறைய கேசஸ் கிடையாது. வெரி ஃபியூ கேசஸ் அந்த மாதிரி பாக்குறோம். அது மேபி எதிர்ப்பு சக்தி அதிகமா இல்லாம இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அதிகமா வரலாம். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கல. பட் வரலாம். வாணி மேடம் அன்மியூட் பண்ணிட்டு அன்மியூட். சேம் क्वेश्चन only. ரிப்பீட் ஆகுமா? ஒருத்தங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டா அது திருப்பி வருமா அப்படின்றது தான் நான் கேக்குறேன். She gave me the answer now. Thank you ma'am, excellent speech. We really enjoyed and got lot of input from your speech. Thanks for it. I just wanted to share one thing if there is 2 minutes because there are few women here. எனக்கு டைம் இருந்துச்சுன்னா I just want to share 2 things for women. Can I share that? Yes. Share பண்ணுங்க மேடம். No problem. Okay. Yes ma'am. Okay. Okay. So especially பாத்தீங்கன்னா என்னோட field I won't be doing any justice to my field if I don't share this. அதனால தான் I want to share. Let me just see if I can go back to it. You can't see the window, right? No. Window, but not the screen is not sharing. The window open. The control is still with me or வேற யாராவது கண்ட்ரோல் பண்ணலாமா? அன்பு கண்ட்ரோல் பண்ணலாமா? என்ன மேடம் திருமுருகன் இருக்காரா? ஷேரிங் அலோ பண்ணுங்க. அலோ பண்ணிருக்காரு. திருமுருகன் ஓகே, என்னால வந்து என்னோட மவுஸே என் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்கு. So that's why I'm asking. நீங்க தான் மேடம் ஷேர் பண்ணிருக்கீங்க. யாரு வந்து பண்ணலாம்? Screen start a screen sharing. Okay, I have it now. Okay. I have it now. Thank you. கொஞ்ச நேரம் வந்து I didn't have the control, so that's why I just wondered. Sorry, it's gone again. So it's okay. So basically வந்து நான் actually I just wanted to share few things from the என்னோட field பத்தி I just wanted to share. So இந்த கர்ப்பப்பையில வந்து நிறைய women, most women have got கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கர்ப்பப்பை கட்டிக்கு வந்து ஜெனரலா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து இல்லைன்னா யாராவது நம்ம போய் ஒரு சர்ஜனை பாக்குறோம் அப்படின்னா கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எடுக்காம there are lot of treatment options. நாங்க பண்ற ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து எப்படி ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து இதயத்துக்குள்ள போயிட்டு அந்த இதயத்துக்குள்ள இருக்கிற ரத்த குழாய்க்குள்ள அடப்பை வந்து கிளியர் பண்றாங்களோ, ரத்தோட்டத்தை வந்து சரிப்படுத்துறது தான் கார்டியாலஜிஸ்டோட வேலை, ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டோட வேலை. என்னோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கட்டிக்கு வந்து இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது, கம்ப்ளீட்டா தடுக்கிறது தான் வந்து நான் பண்ற வேலை. சோ அதுதான் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு வந்து நான் இந்த மாதிரி சில டாக்ஸ் கொடுக்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஜெனரலா வந்து கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை எடுக்காம இந்த மாதிரி நான் சர்ஜிக்கலா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸ் கேட்டு சில பேர் வந்து they got better and they went home. So அதனாலதான் வந்து I wanted to share this with everyone. So இது வந்து நான் pictures இருந்துச்சுன்னா I would have shown it better, but it's okay. Let's that's what I wanted to say. இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க ஷேர் பண்ண வேண்டியது. Maybe in the next meet I can see if I can do that. But thank you so much once again. Thank you, ma'am. We will have a meeting with all lady members, especially. Sure. Demonstrating this. Thank you so much. Thank you so much. Thank you madam. அற்புதமான ஒரு பேச்சு, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. You gave a real positive vibration. Thank you so much, ma'am. Thank you so much. Thank you. Now we'll have vote of thanks by our district executive secretary, Rotarian Siva Saravanan.
வணக்கம், அனைவருக்கும் மதிய வணக்கம். பாபுஸ் டைம்ஸ் அதை இன்று முதல் இந்த வாரம் முதல் பாபுஸ் ஃபேமிலிஸ் டைம்ஸ் என்று மாற்றி மிக சிறப்பாக நமக்கு வழங்கிய நம்முடைய டிஜி அவர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த கோவிட் டைத்தில் இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பலருக்கு இருந்த சந்தேகங்கள் அனைத்தையும் ஒரு சில கேள்விகளிலேயே மிக சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய டாக்டர் ஸ்ரீ தீபஸ்ரீ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் பிடிஜி ரமேஷ் பாபு சார் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சீஃப் அட்வைசர் பிடிஜி ஏ மணி சார், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் என் மணிமாறன் சார் மற்றும் ஜெனரல் செக்ரட்டரி ஜவஹர் சார், all AGs, all president secretary and all district officials and zone officials மற்றும் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய டாக்டர் வனஜா மேடம் மற்றும் நம்ம ஜூம் ஹோஸ்ட் வழங்கிய நம்முடைய அன்பு அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாளை நமது மாவட்ட ஆளுநர் அவர்களின் பிறந்த நாளுக்கு நமது மாவட்டம் சார்பாக இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார், டிஜி சார். தேங்க்யூ டு ஆல். அன்பனை ஓபன் பண்ணி விட்டுருங்க மைக் எல்லாருக்கும். மைக்கை ஓபன் பண்ணு. டிஜி சார் வாழ்த்துக்கள் சார். கோவிட் நேரத்தில் இல்லைன்னா எல்லாரும் அங்க படையெடுத்து வர ரெடியா இருக்காங்க, வரலாமான்னு கேட்கறாங்க. வரலாமா என்று எல்லாம் கேட்கறாங்க, என்ன சொல்றது தெரியும் சார். வாழ்த்துக்கள் சார், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். வரவங்க $100 டிஆர்எஃப் எடுத்துட்டு வர சொல்லுங்க. வேலையை கரெக்டா பாக்குறீங்க. டிஆர்எஃப் $100 எடுத்துட்டு நேரடியா வரலாம். வைத்தியநாதன் சார் கரெக்டா பாக்குறீங்க. ஏஜி எல்லாம் $10,000 எடுத்துட்டு வாங்க, நாங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு $100, 5 பேருக்கு $100. ஒரு ஆளுக்கு $100. சாலு வாண்டா. Thank you, Deepa. Excellent. Informative, ma'am. And last time you said it was really informative, which we didn't really know before. That was real informative matter. Thank you very much for sharing. Happy birthday, Governor. Thank you. Happy birthday, Governor. Happy birthday, Governor. Happy birthday. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஹலோ, ஹாப்பி பர்த்டே சார். Dr. Deepa, your hospital is global. Otherwise called as Reela. Yes, Reela Hospital. Now it's called Reela Hospital. அவங்க வீட்டுல ஒரு மரக்கு நடணும். தீபா மேடம் ரொம்ப அற்புதமா நல்லா இருந்தது உங்களோட இது இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எங்க லேடி மெம்பருக்கு நீங்க உங்களோட இது பண்ணி கொடுத்துருங்க. We will arrange sir. நான் ஒரு அரேஞ்ச் பண்ணி எங்க கிளப்புக்கு எல்லாத்துக்கும் is Rotary is all women club. All women club will make one arrangement. All family members excellent speech. Surely we will make them. இல்ல family members போட்டா வர மாட்டாங்க. family members போடுங்க, அப்பதான் ரவி இதே family members தான். Sir family members கூடவே பிரியாணி அம்ச்சிட்டீங்கனாக்கா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுவோம் சார். வீட்ல சமைக்கிற வேலை எல்லாம் இருக்கு சார். அதனால தான் இன்னைக்கு ஆடி 18ங்கிறதால நிறைய பேர் வரல சார். அதனால கூட்டம் வரல சார். ஆமா சார், அவங்க வீட்ல எல்லாமே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு எல்லாம். என்ன ஆடி 18க்கு என்ன சமைக்கிறாங்களா? அரே மெய்யப்பண்ண மேடம் மிக சிறப்பா இருந்துச்சு மேடம். நிறைய கேள்விகளுக்கு பதில் இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்கு ஒரு 50 பேருக்கு விளக்கம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். யாருமே இல்லையா, நான் மட்டும் தான் இருக்கேன். Though young, you talked a lot of philosophy, you talked a lot of quantum physics, mind power, எல்லாமே அழகா கொண்டு வந்திருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. For your age, it really was really mature. Thank you so much. மேடம் உங்களோட போன் நம்பர் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க. இந்த சாட்ல பண்ணிருக்கீங்க. சார் டிஜி சார், நாளை உங்க பர்த்டேக்கு வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா நடணும்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை வருது. நடுங்க சரவண. மரம் பெரிய மரமா வர வேண்டிய ஒரு சின்ன செடி. சரவண வீட்டுக்கு 10 மரம் கூட நடலாம். யார் வேண்டாம், டிஜி சார் பேரை சொல்லி நடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஹாப்பி பர்த்டே சார். சார்
சார் தீபக் சார் லைன்ல இருக்கீங்களா? தீபக் சார் தீபக் சார் வந்து கோவியார்ல ரொம்ப நல்லா பண்ணாரு மேடம். அவருக்கு வந்து இந்த இது பண்றதே மெயினா கோவியார்ல சர்வீஸ் பண்ணதுனால தான் அவருக்கு வந்தது. எல்லாருமே ஜாக்கிரதையா பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா இந்த போட்டோ எடுக்கும் போது ரொம்ப நெருங்கி போயிருங்க, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா ஆமா. டிஜி சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். டிஜி சார் ஹாப்பி மதி சார் பாண்டிச்சேரி மதி சார் தேங்க்யூ மதி. தேங்க்யூ சார். பாண்டிச்சேரி தீபா மேடம் எக்ஸலன்ட் ஸ்பீச் மேடம். உங்களுடைய ஸ்பீச் வந்து எல்லா ரொட்டேரியன்களுக்கும் தைரியத்தை கொடுத்துருக்கு மேடம். ஏன்னா நாங்க நிறைய சர்வீஸ் பண்றோம், எங்களுக்கு உங்களுடைய ஸ்பீச் தான் தைரியத்தை கொடுத்துருக்கு. நாங்க நிறைய பண்றோம், எங்க டிஜி எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, அதிகமா இது வெளியில போவாதீங்க வராதீங்க. பட் உங்களுடைய ஸ்பீச் வந்து எங்களுக்கு மன தைரியத்தை அதிகமாக்கி இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஜி சார் லாஸ்ட் மந்த் நம்ம தான் நம்பர் 1 சொல்லிடுங்க ஆல் ஓவர் இந்தியால. ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம தான் அதிகமா இருக்கோம். நிறைய சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணி நம்பர் 1 இன் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்ட்லயே நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். மேடம் இன்னொன்னு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரீலா அவர் வந்து எங்க மயிலாடுதுறை, எங்க ஊரை சேர்ந்தவர் மேடம். எங்க ஊர்ல இருந்து வந்தவர் அவரு, சென்னை டாக்டர், பர்த் பிளேஸ் ரீலா. ஹலோ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ பை சார். தேங்க்யூ சார். Thank you DG sir. Thank you DG sir. Thank you. Thank you Deepa ma'am. Thank you DG sir. Bye ma'am. Bye ma'am. Deepa madam சூப்பரா பேசுனீங்க. Thank you. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க மேடம். 9840 சொல்லுங்க மேடம். 9840 ப்ளீஸ் நோ 4365. என்ன மேடம்? 434365 சார். 9840 4343 664 65 சார். ஓகே மேடம். 9840434365 9840. ஆமா சார். ஏன கதை ரொம்ப அருமையா சொன்னீங்க. எலிஃபண்ட். டிஜி சார் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. காட்டுமா கேலக்ஸி பாஸ்கர் சார். சார் சரியானதுக்கு நேரத்துக்கு முடிச்சிட்டோம் சார். நீ கூட்டத்துக்கு கரெக்டா 1 மணிக்குள்ள முடிச்சிருக்கோம் நம்ம. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிஜி சார். மேடத்துக்கு தான் நீங்க டைம் கம்மியா கொடுத்துருக்கீங்க. என்ன அன்பண்ணே? மேடத்துக்கு டைம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். பட் இல்ல, அது கரெக்டான டைத்துக்கு தான் நம்ம முடிச்சிட்டோம். பரவாயில்ல. டிஜி டாக்டர் கிளம்பலாம் இல்லையா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டிஜி சார். டிஜி டாக்டர் கிளம்பலாமா? ஜவஹர்னா டாக்டர் கிளம்பலாம் இல்லையா? ரிலியா அவங்க சொல்லுங்க. ஓகே சார். Thank you so much. Thank you மேடம். அன்பண்ணே க்ளோஸ் பண்ணிடலாம். மனசு வர மாட்டேங்குது. அது நம்ம தனியா அடுத்த மீட்டிங்ல, நாளைக்கு மீட்டிங்ல பண்ணிக்குவோம். நாளைக்கு குறுங்காடுகள் மீட்டிங் இருக்குல்ல, பண்ணிக்குவோம். டெய்லி தான் சந்திக்கிறோமே. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் ஈவெண்ட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பாக நமக்கு கழியுது. ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாரும் கலந்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் அதிக பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். டைம் நல்லா போயிட்டு இருக்கு கோவிட்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது சார். வக்கீல் சார் சொல்லுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே டைம் கொஞ்சம் இதா ஒரு ஹாப்பியா செலவு பண்ணுவோம். இப்ப டபுள் ஹாப்பியா செலவு பண்றோம். அவ்வளவுதான். இல்ல மண்டே ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிட்டு மட்டன் சாப்பிடலாம். நீங்க ஆடி பெருக்கணுவீங்க மட்டனு. ஆமா எங்க ஊர்ல எடுத்து பண்ணுவோம். ரைட். தேங்க்யூ சார்.
முடிச்சிருங்க தேங்க்யூ